சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க என்ன பாத்துக்கிறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு நீங்க என் புருஷனை பேசுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுறீ. இந்த நாளிலே நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தவறான எண்ணம். அப்போது ஒரு தப்பான எண்ணம் தப்பான புரிந்து கொள்ளுதலையும் உண்டாக்கும். அது வீண் குழப்பங்கள், வீண் பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது. நிறைய பேருக்கு என்ன பயன்னா, என் மகனை இவ பிரித்து கொண்டு போயிடுவாளோ. ஏன்னா இதுவரைக்கும் மகனை சார்ந்து வாழ்கிறோம், மகன் சம்பாதிக்கிறான், மகனை ஏண்டு தான் பணத்தை கொண்டு வந்து தருவான், நான் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறேன், இப்போ அவள் வந்துட்டாளே உள்ள அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் தான் நிறைய தாய்மார் இதில் ஈடுபடுவது. இன்றைக்கி சூழ்நிலையில் அநேகருடைய வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள், இது ஒரு தவிர்க்க முடியாததாகி போய்விட்டது இல்லையா? தவறான எண்ணங்கள். இவங்க உனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க, உனக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சாங்களா என்னன்னு உண்மை நிலைமை அறியாமலே அவர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் வந்து விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இனிய இல்லறம் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆத்ம பாரத்தோட இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோட தயாரித்து ஒளிபரப்பி வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுக்காகவும் இயேசுவிக்கிறார் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை மிகவும் ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. அதுக்காக மனதார உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களை சேர்ந்த தேவ ஊழியர்களும் கருத்தா ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் சோஸ்தத்தோடு கூடிய ஜெபத்தினால இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் முதலாவதா நம்முடைய சகோதரிகளோட இணைந்து தேவனை துதித்து பாட போறோம். பாடலாமா? இந்த நாளிலும் இணையலர் நிகழ்ச்சி மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசுப்பா, இன்னைக்கு அவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாருல்ல, இன்னைக்கு நினைத்து பார்த்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்லி நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். அநாதி ஸ்நேகத்தால் நம்ம நேசித்தார்ல அந்த இயேசுவுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அவர் அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியதுன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி, இயேசுவே உங்க அன்பு பெரியது, நீ நடத்தி வந்த அந்த அன்பு பெரியதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். இருக்கிற இடங்கள்ல சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்கலாம். ஆமென். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு. இயேசுப்பா பார்த்து உங்க அன்பு பெரியதப்பா, என் மேல வைத்த கிருபை பெரியதுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய் போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய் போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை
நடத்தி வந்த அன்பு. இவ்வளவு நாள் ஒருவேளை உங்க பாதையில கரடுமுரடான பாதையா இருந்திருக்கலாம், ஆனா அவர் அன்பு நிமித்தம் நம்மை நடத்தி வந்தார். இல்லை நடத்தி வந்த பாதையெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை சூழ்நிலைகள், மரண படுக்கையில் அவர் நமக்கு சுகம் கொடுத்தாருல்ல, அந்த இயேசுப்பாவை பார்த்து நன்றியோடு சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து இந்த வார்த்தையை சொல்லி பாடுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. விசுவாசத்தோடு ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து கர்த்தர் செய்ய. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இயேசுப்பா பார்த்து உங்க அன்பு பெரியதப்பா, என் மேல வைத்த இரக்கம் பெரியது, கிருபை பெரியதுன்னு சொல்லி ஆமென் ஒரு பாடி துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமெனப்பா, நீ எவ்வளவு பெரிய தேவன். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவின் ஒரு விஷயம் கூட. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அப்படி கண்களை மூடி இயேசுப்பா உங்க அன்பு பெரியது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்தேன்னு சொல்லி. இந்த நேரத்தில் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தும் அவருடைய அன்பு இதுதான்னு தெரிஞ்சு எத்தனையோ நேரத்தில் பின்வாங்கி போயிருக்கிறோம்ல, அந்த ஆதியின் அன்பை விட்டு நம்ம பின்னிலைமைக்கு திரும்பி இருக்கிறோம்ல. இந்த நேரத்தில் இயேசுப்பா பார்த்தப்பா உங்க அன்பை நான் மறந்து போன ஒரு துரோகியப்பா, இந்த வேலையில இயேசுப்பா நீர் என்னை உம் அன்பினால் கட்டி இழுக்கிறீரே, இந்த வேலையில நான் உங்க பக்கமாய் திரும்பி வர்றேன்னு சொல்லி இயேசுப்போட அன்பை நினைத்து மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கலாமா? எத்தனை நேரங்கள் அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோம். அவர் அன்பு எனக்கு எவ்வளோ கிடைச்சிருந்தோம், ஆனால் நான் அவர் மேலே அன்பு செலுத்தாமல் தூரமாய் போயிருக்கிறேன். இயேசுப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திரும்பவுமாக அவருடைய அன்பின் கயிற்றுக்குள்ளாக உங்களை வரவழைக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உங்கள் தயை என் மேலே வைத்திருக்கிறீங்க, அது எவ்வளோ பெரியதப்பா, என் மேலே வைத்த தயவு பெரியதாக இருக்கிறது, உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுப்பா பார்த்து உந்தை பெரிதையா என்
ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பாவுடைய சமூகத்துல ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவரை விட்டு அலைந்து திரிந்து எங்கெல்லாமோ சென்று திரும்பவும் அவர் பாதத்துல வந்து நீங்க நாள்ல நிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை வா என்று அழைக்கிறார். என் மகனே என் மகளே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க தூரம் போயிருந்தாலும் அவர் உங்களை அவர் சமூகத்துக்கு அழைக்கிறாரே. அந்த இயேசுவின் அன்பை ருசி பார்த்தப்பா உங்ககிட்ட நான் வருகிறேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? இயேசுப்பா அவர் அணைக்கிற தெய்வம், உங்களை அவருடைய அன்பாலே அணைப்பாரே. சொல்லுங்கப்பா, நான் இவ்வளவு நாள் வெளியில திரிஞ்சிட்டேன், அலைந்து திரிஞ்சிட்டேன், இன்னைக்கு உங்க பக்கத்துல வருகிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆமெனப்பா. அணைத்தீரன்பாலே அணைத்தீரன்பாலே என்னையும் அணைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே சுவேப்பா ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லும் அன்பேன்னு பார்த்தேசுப்பாவ அன்பே அன்பே சுவே அன்பேன்னு சொல்லுங்க. அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவோட சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் உண்டு. இயேசுப்பாவை பார்த்து இயேசுவே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே சுவே ஆனந்தமப்பா ஆனந்தம் ஆனந்தமே சுவே. உடைய சமூகத்திலப்பா நித்திய பேரின்பத்தினால நிரப்புகிறீரே. உடைய வலது பாரிசத்திலப்பா நித்திய பேரின்பத்தை தருகிறவர் அப்பா. உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர். இவ்வளவு நாள் உண்மை விட்டு தூரம் போயிருக்கலாம், இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிறைக்கும்படியா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரங்களினால் அவரை மேன்மைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் அதுவே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை ஏறெடுக்கும் போது அது நமக்கு மிகுந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இப்பொழுதும் ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, புரியுதுமா. இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். கவலைப்படாதீங்கக்கா, சுதாவை பத்திரமா பாத்துக்கங்க, நான் வரேன். சரிம்மா. அத்த, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு ஃபோன் அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? சுதாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்ள, அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. சுதாவுக்கு காய்ச்சல்னு தெரியும், ஆனா... தெரியுமா? எப்படி தெரியும்? நேத்தே மெசேஜ் பண்ணியிருந்தா. சுதா சொன்னாளா? அப்புறம் ஏன் கிளம்பி வரல? இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அத்த. நான் இன்னைக்கு எத்தனை முறை போன் பண்ணேன், ஏன் எடுக்கல? அது வந்து... என்ன மனுஷியா நீ? பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம இருக்க? அது அத்த. என்ன அத்தை? வாயில இருந்து ஏதாவது வரப்போகுது. என்ன அத்த, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான். நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க அத்த. என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கீங்க. சாதாரண ஜுரம் தான், நான் இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல அத்த. உங்களுக்கு தான் மனைவியை குறிச்ச நினைப்பே இல்லையே.
நீங்க தான் போனே அடிக்கலையே, அப்புறம் எப்படி தெரியும்? அத்தை, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் இப்போதைக்கு போனை வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன்பா. நீங்க? நல்லா இருக்கேங்க்கா. தம்பி, அண்ணன் சொன்னாங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா, லங்ஸ்ல கொஞ்சம் சளி சேர்ந்திருக்கு. பாவம் 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்ப எப்படிப்பா இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நானும் இப்ப அங்கதான் கிளம்புறேன். ஓ, அப்படியா? ஆமாங்க்கா, கூட யார் இருக்காங்க? மனைவி தான் இருக்கா. சரிப்பா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க அண்ணனை சென்னைக்கு போக சொன்னீங்களா? ஆமாங்க்கா, இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கும் கடைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு போக சொல்லியிருக்கேன். ம், சரிப்பா, நான் அப்புறமா வரேன். ஆ. நல்ல வேளை, சரியான நேரத்துல ஜோதி வந்தா, இல்லன்னா கஷ்டம்தான். நான் தான் சொன்னேன்ல, கண்ட மாத்திரையை கொடுக்காதீங்கன்னு. தப்புதாம்மா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி விடுங்க, இப்பதான் எனக்கு பரவாயில்லையே. ஆமா, என் மொபைல் போன் எங்க? ஆ, ஆ. ஏன், எதுக்கு? 2 நாளா மொபைல் எடுக்கலமா, அதான் எங்க வச்சேன்னு தெரியல. இப்ப உனக்கு எதுக்கு? அவர்கிட்ட பேசணும். கால் பண்ணாரா? யாரு, உன் வீட்டுக்காரரா? அவர் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறாரு? உங்களுக்கு இல்லம்மா, எனக்கு. உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ண, அவர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னு பார்க்கவே இல்ல. மொபைல் எங்கம்மா? என்கிட்ட தான் இருக்கு. எடுத்து தாங்கம்மா. ஏமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க? பாருங்க, எத்தனை மிஸ் கால், எத்தனை மெசேஜஸ் கிடைக்க. பாவம்மா, ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதான் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன்னு மெசேஜ் போட்டுரு, அவ்வளவுதானே. உங்களுக்கு ஏமா அவர் மேல இவ்ளோ கோவம்? கோவம்லாம் இல்லடி, நான் ஏன் உன் புருஷன் மேல கோவப்பட போறேன்? என்னமோ போங்கம்மா. உனக்கு இப்பதான் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, அதான் மறுபடியும் உடம்பு டயர்ட் ஆக கூடாதுல்ல, அதுக்குதாம்மா சொன்னேன். சரிம்மா, நான் உங்களை ஒன்னும் சொல்லல. நான் அவருக்கு ஃபோன் பண்ணியே பேசிக்கிறேன். சொல்லு சுதா. எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அத சொல்லு. இப்போ பரவாயில்லங்க, உடம்பு தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. உடம்ப பாத்துக்க சுதா. சாரி, என்னால வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லங்க. 2 நாளா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா ரிப்ளையே இல்லையே. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுங்க. சரி, நீ அங்கேயே உங்க அம்மா வீட்லயே இரு, நான் இன்னும் 2 நாள்ல அங்க வந்துருவேன். சரிங்க. உங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் போட்டு விட்டுருக்கேன், செலவுக்கு எடுத்துக்கமா. ஆ, சரிங்க. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன். ம், சரிங்க. என்ன சொன்னாரு உன் புருஷன்? உங்க அக்கவுண்ட்ல காசு போட்டு விட்டுருக்கேன், செலவுக்கு எடுத்துக்க சொன்னாரு. வேற என்னம்மா சொன்னாரு? உடம்ப பாத்துக்க சொன்னாருமா. 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு. வேற எதுவும் சொன்னாரா? இல்லையேம்மா, வேற என்ன? ஒன்னும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா,
நான் சொல்லட்டா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? நீங்க உங்க மருமகன் கிட்ட சண்டை போட்டீங்க. அதனாலதான் நான் அவர்கிட்ட போன் பேச வேணான்னு சொன்னீங்க. ஆனா நான் அவர்கிட்ட போன் பேசிட்டேன். அவர் ஏதாவது சொல்லிட்டாரா, என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரியல. அத குறிச்சு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியுமா, அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா உங்ககிட்ட எதுவும் கேட்க வேணாம், அம்மாவை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டாரு. அம்மா, நீங்க என் மேல இருக்க அன்புல பேசிட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை ஒரு நாளும் தப்பா நினைக்கலம்மா. நீங்க பேசுனதையும் அவர் மனசுல வச்சுக்கல. இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். சரிடி, ஏதோ தெரியாம பேசிட்டேன். அது எப்படி உங்களால பேச முடியும், அதுவும் ஏன் புருஷனை பார்த்து? அவரு கேட்க மாட்டாரு, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க என்ன பாத்துக்கிறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு நீங்க என் புருஷனை பேசுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுறீ. நான் உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. சரிம்மா, நான் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம். அவர் உங்களை ஒரு நாளும் தப்பா நினைக்கல. ஆனா நீங்க அவர் மேல ஏதோ வருத்தத்துல இருக்கீங்க. அது என்னன்னு தெரியல. அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டா போதும். ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரிகளோடு இணைந்து விசுவாசத்தோட ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். இந்த நாளிலே நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தவறான எண்ணம். இன்றைக்கி நிறைய பேர் தவறான ஒரு எண்ணத்தில், அதாவது செய்யாததை இது செய்துட்டாங்க, சொல்லாததை இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளா ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டு இந்த தவறான எண்ணத்தை வளர்த்துக்கிறது நிமித்தமாக அல்லது மற்றவங்களை குற்றப்படுத்துவது நிமித்தமாக, சொல்லுவது நிமித்தமாக இன்றைக்கி அநேகர் பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் செய்யாத ஒரு குற்றத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோன்னா, அந்த தப்பான எண்ணம் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை உண்டாக்கும். இந்த தவறான புரிந்து கொள்ளி எதை உண்டாக்குனா, தவறான முடிவை எடுக்க வைக்கும். அப்போது ஒரு தப்பான எண்ணம் தப்பான புரிந்து கொள்ளுதலையும் உண்டாக்கும். அது வீண் குழப்பங்கள், வீண் பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது. பாருங்கள், ஒரு நாள் ஒரு தங்கச்சி அவளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டா. எப்படின்னா, அந்த பொண்ணை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டில். அப்போது அவள் போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிட்டு, அந்த பொருள் காணாமல் போன உடனே அந்த குடும்பத்தாருக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம்னா, இந்த பொண்ணு தான் அந்த பொருளை எடுத்திருப்பா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் நான் எடுக்கவே இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க எந்த இடத்துல அந்த பொருளை வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்னு என்னை சொல்கிறாங்க. இப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எப்படி விளக்குறது? எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த பொருளை நான் எடுக்கலை, ஆனால் என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான எண்ணத்தில் நான் தான் அந்த பொருள் காணாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல, கண்ணீர் வடிச்சிட்டு நின்னா. இப்போ இந்த பிரச்சனை பெருசாகி எங்காயிட்டுனா, கணவர் வீட்டுக்கும் தாய் வீட்டுக்குள்ளேயும் இவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வந்தது. இப்போ இந்த பேரண்ட்ஸ் போய் கேட்குறாங்க, எங்கள் பொண்ணு அப்படி திருடுகிறவல்ல இல்லை, பொருள்களை எடுத்து வைக்கிறவல்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை. ஆனால் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வாழவும் முடியாமல், தாய் வீட்டுக்கு போகவும் முடியாது, என்ன முடிவெடுக்கணும், எந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது பிரச்சனை பெருசாகி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இந்த மாமியார் ரொம்ப
சொல்லுவாங்கள்ல, நிறைய மாமியார் அப்படியே பேசி பேசி பாருடா உன் மனைவி இப்படி இந்த பொருளை தூக்கிட்டா அது காரணமே உன் மனைவி தான், உன் மனைவி தான் இப்படி சொல்ல சொல்ல அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேலே ஒரு கோபம், ஒரு ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் 2 பேருக்குள்ளேயும் பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தை எப்படியோ ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி அவங்க இணைந்து வாழ முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 வீட்டு பேரண்ட்ஸும் பேசி இவங்க உங்கள் பிள்ளை தான் எடுத்தான்றது, அவங்க என் பிள்ளை எடுக்கலைன்றாங்க. இந்த பொண்ணை கேட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்த அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னா அப்படி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப பிரச்சனையானதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தாய் வீட்டுக்கு. ஒரு திருடி, ஒரு குற்றவாளி அப்படின்றதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படி அந்த வீட்டில் வாழ முடியும், நாளைக்கு எந்த பொருள் காணாமல் போனாலும் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள முடியல. அங்கே இருந்து தான் வாழணுங்கிற ஒரு சூழ்நிலையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் தாய் வீட்டுக்கு வந்து கண்ணீரோடு நான் இருக்கிறேன், நான் என்ன முடிவு எடுக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு கண்ணீரோடு கேட்டான். இதுதான் தவறான எண்ணம். அந்த பொண்ணு வந்து தப்பாக எடுத்திருந்தான்னா எடுத்திருந்தா, எடுக்கலைன்னா எடுக்கலை, விட்டுட்டு அடுத்த கதையை பார்க்கணும். நீ தான் எடுத்த அந்த பொண்ணு எடுக்கலைன்னு சொல்லும்போது நீ தான் எடுத்தன்னா இப்படி யோசனை இல்லாத நிறைய குடும்பங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான எண்ணம். இது என்ன ஆகுன்னா, நான் வாழ்ந்த எதுக்கு, நான் உண்மையாக இருந்து எதுக்கு, அப்போ நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, எனக்கு வாழ்க்கையும் போயிட்டு, இது தவறான முடிவை எடுக்க வைக்கும். இது மற்றவங்கள் நம்மளை மேலே குற்ற சுமத்துற ஒரு காரணம். பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடித்து வாழ்க்கை இழந்து தவறான முடிவுகளை கடந்து போகிறவங்க, எவ்வளவு தவறான முடிவு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆண்டோட சமூகத்தில் இந்த மக்களுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, இந்த தவறான எண்ணம் அநேகருடைய வாழ்க்கையை தடுமாற வைக்கிறது. தவறான எண்ணம் ஒருவரை குற்றவாளியாக்குகிறது. செய்யாததை செய்தன்னு, சொல்லாததை சொன்னாயின்னு, இப்படிப்பட்ட பாதிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு எங்களோடு ஜெபத்தில் இணைந்து கொள்வீங்களா? ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்களில் எத்தனையோ குடும்பங்களில் தவறான எண்ணத்தினால ஒருவரை பாதித்து வாழ்க்கையே தடுமாறுகிற நிலையில் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தவறான எண்ணத்தில் அவங்கள குற்றவாளிகளாக நின்று குற்றம் தீர்த்துறாங்கப்பா. இந்த நிலைமைகள்லாம் ஆண்டவரே மாறட்டாம்ப்பா. இதை நிமித்தம் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு காணப்படுகிறாங்கப்பா. செய்யாத குற்றத்தை ஆண்டவரே செய்தா என்று அவர்கள் மேலே பலி சுமத்துறதுனால இந்த நாளில் எத்தனையோ பிள்ளைகள் வேதனையோடு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நீரே மாற்றி போடுவீராக, ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. மற்றவர்கள் நிமித்தம் காயப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே ஆறுதலாய் இருப்பீராகப்பா. நீர் சமாதானத்தின் தேவன் நீர் அல்லவா, நீர் அந்த பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கொடுப்பீராகப்பா. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, கண்ணீரை நீரே துடைப்பீராக. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்கள் நடைபெறாதபடி நீரே பாதுகாத்து கொள்வீராகப்பா. அந்த குடும்பங்களை நீரே பொறுப்படுத்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் உடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவ ஆவியானவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. அநேக மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தன் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குற்றவாளிங்கிற ஒரு பேரை வேற உண்டாக்கிட்டாங்க. அடுத்தபடியாக அவங்க பாதிக்கப்படுறது என்னென்னா, கணவரோட அன்பை இழக்கிறாங்க, குடும்பத்தினோட அன்பை இழக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நீங்களும் கூட உங்கள் கணவரோட அன்பை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கணவரோட அன்பை இழந்து போய் இன்றைக்கி இந்த பிள்ளைகளோட கண்ணீர் மாறும்படியா, அவங்க பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் மாறும்படியா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படியா சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இணைந்து ஜெபம் பண்ணுவோமா?
தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறப்பா. தவறான எண்ணம் கொண்டு ஆண்டவரே, தவறான புரிந்து கொள்ளுதலினால மனதளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் காணப்படுகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. பிரிந்து போன சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் பார்ப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் காரணர் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இனி இந்த மாதிரி தவறான புரிந்து கொள்ளுதல் எந்த குடும்பத்துக்குள்ளே உண்டாக கூடாது ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரிவினையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் இணைப்பீராக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரை சந்தோஷமாய் மறுபடியும் வாழ்வதற்கு கர்த்தர் நீங்கள் வழிகளை திறந்து கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் மறுபடியும் நீங்கள் கட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் மறுபடியும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அடுத்தபடியாக ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டி சமாதானத்தை கெடுக்கிற இந்த பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களை அழிக்கப்படணும். இந்த ஆவி கட்டப்படணும். இது குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யவே கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட எங்களோடு கூட இணைந்து இந்த சமாதானத்தை கெடுக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படணும். கர்த்தரிடத்தில் நம்ம காரியத்தை சொல்லி அந்த சாத்தானோட வல்லமைகளை எதிர்த்து கட்டி ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா. அந்த நாளில் ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளை காட்டி சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கண்ணீர் வெடிக்க வைக்கிற பொல்லாத ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் தொடுவீராக அப்பா. உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரிவினையை உண்டாக்குகிற, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளையும், எல்லா அந்தகார வல்லமைகளும், எல்லா பலவானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத ஆவிகள் இந்த குடும்பத்தை தொட்டாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. கர்த்தாவே, நீங்க வேலி அடைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு இப்படிப்பட்ட தவறான எண்ணத்தோடு, தவறான புரிந்து கொள்ளுதலோடு, தவறான முடிவில் இருக்கிற இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோப்பா. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா, இந்த குற்ற மனசாட்சிகளாக மாற்றி கர்த்தர் ஒரு சமாதான முடிவை இந்த குடும்பங்களுக்குள்ள உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீர் துடைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதனால் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பலன் வரும். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாஸ்டஸ் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியின் ஒரு தொகுப்பை பார்க்கலாமா? ஒரு குடும்பம்னு வந்தால் அதில் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும். இதில் மாமியார் மருமகளை பற்றி ரூத்தின் சரித்திரத்தில் அழகாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நகோமி என்கிற மாமியார், ரூத் என்கிற மருமகள். மாமியார் என்ன சொல்ல, மகளேன்னு தான் மருமகளை அழைக்கிறாங்க. அந்த மருமகளும் அவளை தாயை போல நேசித்து தாயினுடைய ஸ்தானத்தில் வைத்து உதவி செய்கிறதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மாமியார் மூலமாக நிறைய பிரச்சனை வருதுன்னு இன்றைக்கி பார்க்குறோம். எல்லாருக்கும் அல்ல, நல்ல மாமியார் மருமகளை பிள்ளை மாதிரி வைத்து சந்தோஷமாக இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை நிறைய குடும்பத்தின் சமாதானத்தை குலைத்து குடும்பங்களை உடைவுக்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஏற்கனவே ஒன்று பயம். நிறைய பேருக்கு என்ன பயம்னா, என் மகனை இவ பிரித்து கொண்டு போயிடுவாளோ,
ஏன்னா இதுவரைக்கும் மகனை சார்ந்து வாழ்கிறோம், மகன் சம்பாதிக்கிறான், மகன் ஏன்ட்டு தான் பணத்தை கொண்டு வந்து தருவான், நான் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறேன். இப்போ அவள் வந்துட்டாளே உள்ள, இனிமேல் அவன் சம்பளத்தை கொண்டு போய் மனைவி கையில் கொடுத்துருவானோ, இனி அவங்க தான் எல்லாம் ஆயிடுவாங்களோ, அப்போ என்ன ஒதுக்கிடுவாங்களோ, என்ன யார் கவனிப்பா, இந்த ஒரு வேண்டாத ஒரு பயம். நிறைய பேருக்கு இந்த தாய்மாருக்கு இந்த பய சாத்தான் உள்ளத்தில் உண்டாக்கி தான் குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பெரியவங்க என்ன சொல்லணும், நாங்கள் ஒன்றை நம்பி இல்லை, நீ மனைவி நல்லா இருங்க, நான் கர்த்தரை நம்பி நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை கவனித்து, இந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பிரச்சனை வர பயமே வராது. சாத்தான் இந்த பயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து தான், இது காரணமில்லாத வேண்டாத பயத்தினால உங்களுடைய மருமகளை வெறுக்கும்படி செய்து விடுகிறான், அல்லது உங்களுடைய அவங்களுக்குள்ள உரசலை உண்டாக்கி, அப்போ எப்போவும் அந்த மகனுக்கு பிரச்சனையாக இருந்தால் என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் தான் நிறைய தாய்மார் இதில் ஈடுபடுவது. மாமியார்கள் மருமகள் உரசலுக்கு முக்கிய காரணம் பயம். நீங்கள் ஏன் பயப்படணும்? அவங்கள மகளை போல் நேசித்தீங்கன்னா எதுக்கு பயப்படணும்? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்ட பயம் தேவையில்லை, அது அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது பணம். இந்த பண ஆசை, என்ன கொண்டு வந்தேன், எவ்வளோ நகை போட்டேன், நான் அது கொண்டு வந்தேன், இது கொண்டு வந்தேன், நீ என்ன கொண்டு வந்த, பண ஆசை. அதனால் மருமகளை வாழ விடாதபடி கொடுமைப்படுத்துகிற மாமியார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது, அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. பணமாக முக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. பணம் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினச்சி எவ்வளோ நேரமாகும். அதனால் இந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்காருங்க. மூன்றாவது அறியாமை, நிறைய அறியாமை. என் மாமியார் என்னை இப்படி தான் வச்சுருந்தாங்க, என்னை கொடுமைப்படுத்தினாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை இப்படி தான் நடத்தினாங்க. அதனால் உண்டாகிற சில பாதிப்பு, தன்னுடைய மருமகளுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்குகிற இருதயம் சில மாமியாருக்குள்ளே வந்துடும். சைக்காலஜிக்கலாக அந்த பாதிப்பு சிலருக்குள்ளே வந்துடும். என் மாமியார் என்னை இப்படி தான் நடத்தினாங்க, என் மாமியார் இப்படி தான் கொடுமைப்படுத்தினாங்க, அதனால் நான் இதை செய்வேன். ரெண்டாவது, இப்போ அவங்க கணவர் இவங்க குடும்ப வாழ்க்கையில் கணவர் அமைதியாக இருப்பார், சந்தோஷமாக வச்சுருந்தாலும் சில காரியம் அந்த காலத்துக்கு ஏற்றபடி இருப்பாங்க. இப்போ உள்ள தலைமுறையில் அவங்க ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க. சில மாமியாருக்கு அதை பார்த்தா பொறாமை ஆயிரும், என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சொந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிற சில தாய்க்கு கூட பிடிக்காது. அதனால் மருமகளை பற்றி குறை சொன்னால் தான் மகன் இதில் ஈடுபடுவான்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள். ஏன்னா நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு பலர் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசும்போது அறியும்போது கண்டுபிடித்த காரியங்கள். அப்போ சில சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு அதனால் மருமகளை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. நான் இந்த மாதிரிலாம் இல்லையே, என் கணவர் எனக்கு இப்படிலாம் வாங்கி கொடுக்கல, செய்யலையே, இவங்க மாத்திரம் பைக்கில் போகிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொந்த மகன் சந்தோஷமாக இருப்பதை பொறாமையாக பார்க்குற தாய்மார்கள் உண்டு. நீங்கள் அப்படி இருந்தால் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்குள்ள அது மாதிரி ஒரு ஆவியனுடைய கிரியை, ஆண்டவரே அதை என்னை விட்டு விலகட்டும், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற நல்ல இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் கொடுத்த சிறப்பு ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் இதனை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலும் என்ன காரியத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றால், தவறான எண்ணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இல்லை, தவறான எண்ணம். இன்றைக்கி சூழ்நிலையில் அநேகருடைய வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள், இது ஒரு தவிர்க்க முடியாததாகி போய்விட்டது இல்லையா? தவறான எண்ணங்கள். இந்த தவறான எண்ணங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா, ஒருவரை குறித்து மற்றவர்கள் ஏதாவது தவறான காரியங்களை சொல்லும்போது அவர்களை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் வந்து விடுகிறது. இவங்க உனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க, உனக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்க, அதை செஞ்சாங்களா என்னன்னு உண்மை நிலைமை அறியாமலே அவர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் வந்து விடுகிறது. பாருங்க, அநேக குடும்பங்களுக்குள்ளே கணவனிடத்திலே மனைவியை குறித்து தவறான காரியங்களை சொல்லுவதினாலே கணவனுடைய சிந்தனையில் இருதயத்தில் தன் மனைவியை குறித்த தவறான எண்ணம் உருவாகி விடுகிறது. அவங்க
நல்ல அன்பா கவனிச்சாலும் அன்பா பேசினாலும் அந்த தவறான எண்ணம் யாரோ ஒருத்தர் சொல்லி அல்லது குடும்பத்தார் சொல்லி, கணவனுடைய தாய்மாரோ யாரோ ஒரு விதத்துல சொல்லி, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியம், அந்த சொன்ன காரியத்தை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு மனைவி மேல தவறான எண்ணத்தோடைய அவங்கள பார்க்கறது, அவங்க கிட்ட பேசுறது, இல்லை நிறைய குடும்பங்களுக்குள்ள இப்படி நடக்கிறது. அதே மாதிரி தான் பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டா மனம் விட்டு பேசணும். இப்படி உன்னை குறித்து இவங்க சொன்னாங்க, இது உண்மையா, இது இப்படி பேசுனியா, இப்படி செஞ்சையா அப்படின்னு கேட்டுட்டா அது முடிந்து போகிறோம். ஆனால் பேசாதபடிக்கு அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருந்து அந்த தவறான எண்ணத்தின் நிமித்தம் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பழி வாங்குகிற எண்ணம் அதனால உண்டாகிறது, பகை உண்டாகிறது, விரோதங்கள் உண்டாகிறது, கசப்புகள் உண்டாகிறது, வெறுப்புகள் உண்டாகிறது, சிந்தனை பண்ணி தவறான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுகிறாங்க. வேதத்துல கூட இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது, தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்னுட்டு திரும்பும் போதெல்லாம் கொண்டான் இல்லையா, நம்ம வாசிக்கிறோம்ல. அப்படி தாவீது ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். அந்த பெலிஸ்தியனை கொன்னுட்டு அவன் திரும்பி வர்றான். பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தை கொன்னுட்டான். ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப சகல ஜனங்களும் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆடல் பாடலோட வர்றாங்க. விசேஷமா பெண்கள், ஸ்திரீகள் இல்ல. அப்ப அந்த இஸ்ரவேல் தேசத்தை சவுல்ல தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். சவுல் தான் ராஜா. ஆனா பெலிஸ்தியனை கொண்டது தாவீது. அப்ப இந்த சவுலுக்கு முன்பாக ஆடி பாடி வர்றாங்க, சவுலை சந்திப்பதற்காக வருகிறாங்க. அப்ப அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடிட்டு வர்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்லி பாடுறாங்கன்னா, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இந்த காரியத்தை முறையாக தொடர்ச்சியா இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுகிறாங்க. இந்த வார்த்தைகளை 8ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப சவுல் அந்த தேசத்தின் ராஜா. ஆனா அவங்களால கொல்ல முடியல. அந்த பெலிஸ்தனுக்கு பயந்து ஓடுறாங்க. சவுல் ராஜாவா இருக்கட்டும், இஸ்ரவேலின் ராணுவ சேனைகள் எல்லாம் இருக்கட்டும், அந்த மனிதனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி பயந்து அவனை எதிர்கொள்ள யாரும் வரவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட அந்த தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அவன் பாருங்க, தேவனுடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் போய் நின்னான். ஒரே கூழாங்கல்லுனால அந்த பெலிஸ்தனை கொன்று மடங்கடித்தான். ஒரு பெரிய ஜெயம் வந்தது. அப்போ அந்த ஸ்திரீகள் அப்படி பாடிட்டு வரும்போது, அவர்கள் பாடின அந்த வார்த்தை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனத்தை கொடுத்தது, ஒரு கவலையை கொடுத்தது. நான் ராஜா, எனக்கு 1000 கொடுக்குறாங்க, அவனுக்கும் 10000 கொடுக்குறாங்களே அவனுக்குள்ளன்னு சொல்லி ஒரு விசனம், ஒரு கவலை வருகிறது. அப்பனா என்னாகும், என் வாழ்க்கை என்னாகும், என் ராஜ்யபாரம் என்னாகும் அப்படிங்கிற ஒரு விசனம் அவனுக்குள்ள வருது. அது மட்டுமல்ல, அந்த விசனம் வந்தது மட்டுமல்ல, அவனுக்கு மிகுந்த எரிச்சல் அடைந்தான். அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். இந்த வார்த்தை அவனுக்குள்ள எரிச்சலை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், அந்த வார்த்தையை திருப்பி தனக்குள்ள சொல்றான், தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அவன் தன் இருதயத்திலே ஒரு தவறான எண்ணத்தை வளர்த்து கொள்ளுகிறான். ஒரு சின்ன பையன் தாவீது கொன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்போ அந்த வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தையை நினைத்து தாவீது மேலே ஒரு தவறான எண்ணத்தை தனக்குள்ளே வளர்த்து கொள்ளுகிறான். அது மட்டும் இல்லை, பாருங்க 9வது வசனம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான்.
அவனுடைய பார்வையே மாறிவிட்டது. அவனுடைய எண்ணம் மட்டுமல்ல, அவனுடைய பார்வையே மாறிவிட்டது. சவுல் ராஜாவுடைய பார்வையே மாறிவிட்டது. தாவீதை அதுவரைக்கும் அவன் பார்த்த பார்வை வேறு. அதற்கப்புறம் இந்த ஸ்திரீகள் சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் அவனுடைய பார்வை வித்தியாசமாய் மாறி போனது. பெலிஸ்தனை கொல்லுவதற்கு முன்னால தாவீதிடத்துல பேசினது, அவனிடத்துல பழகினது, அவனை பார்த்தது, அவனை குறித்து சிந்தித்தது எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இந்த வார்த்தைக்கு அப்புறம் சவுலுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது. அவனுடைய எண்ணம் மாறிவிட்டது. இது நிமித்தம் பாருங்க, அவனை காய்மாகாரமாய் பகைக்கிறான். விசனப்பட்டு எரிச்சல் பட்டு அவனை காய்மாகாரமாய் பகைக்கிறான் தன் இருதயத்திலே. 1 சாமுவேல் 18:29 சொல்லுகிறது, சவுல் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான் என்று சொல்லி, அந்த தவறான எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததினாலே தாவீதுக்கு சத்துருவாய் மாறி போனான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தவறான எண்ணம் என்பது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குறது பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு எச்சரிப்பாக இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே ஒரு நபரை குறித்து வளருமானால் இந்த அளவுக்கு மாறிடும். பாருங்க, உயிரோடு இருக்கிற சகல நாளும் தாவீதை பகைக்கிறான், சத்துருவாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த சவுல் தாவீதை கொன்று போடும்படிக்கு அனுதினமும் அவனை வேட்டையாடி துரத்தி கொண்டே அலைந்தான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறது அந்த வார்த்தை இல்லை? அப்போ அந்த வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது, செவி கொடுக்க கூடாது. தயவு செய்து தவறான எண்ணங்களை வளர்க்கவே கூடாது. அப்படி வளருதுன்னா அது பிசாசனுடைய தந்திரம் என்பதை அறிந்து கொண்டு அதை எதிர்த்து நின்று அதை நம்முடைய சிந்தனையிலிருந்து அப்புறப்படுத்தணும். கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட இந்த தவறான எண்ணங்களை, தவறான சிந்தனைகளை நம்ம சிந்தனையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்பதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். இது பிசாசின் தந்திரம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. சவுலுக்குள்ள ஏன் அவ்வளோ பகை, ஏன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தாவீதை பகைக்கிறான்? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. பாருங்க, எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான மகள், அந்த மகளுக்கு திருமணம் ஒழுங்கான போது ஒரு குறிப்பிட்ட ஊரிலிருந்து அவளுக்கு திருமணம் ஒழுங்காச்சு. அப்போ அவளுக்கு என்கேஜ்மெண்ட், அந்த திருமண நிச்சயதார்த்த விழா இருக்கும்ல, அன்னைக்கு அவளை அலங்கரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரி வந்து அந்த மகளிடத்திலே காதுக்குள்ளே சொன்னாங்களாம், ஓ இந்த இடத்து மாப்பிள்ளையா, இந்த ஊர் மாப்பிள்ளையா உனக்கு அமைஞ்சிருக்குது, அந்த ஊர்க்காரங்களாம் பொல்லாதவங்க, அதுலேயும் உன் மாமியாரை பாரு, அவங்க பார்க்குறதே சரியில்லை, அது கண்ணை பாரு என்னம்மா திரு திருன்னு முழிக்குது, பார்க்குற பார்வையே சரி கிடையாது, சரியான ஆள் போல, ஐயோ இந்த குடும்பத்திலேயா உனக்கு வாழ்க்கப்பட்டுட்ட, உன்னை இந்த குடும்பத்திலேயா ஒழுங்கு பண்ணினாங்கங்கிற விதைய அவளுடைய என்கேஜ்மெண்ட்லேயே போட்டாங்க. அந்த விதை அந்த மகளுடைய இருதயத்தில் ஆழமாய் போய் சேர்ந்துட்டு அது அப்படியே வளர ஆரம்பிச்சு. அவள் திருமணமாகி, திருமணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் நாள் இடைவெளி, அந்த திருமணமாகும் நாள் வரைக்கும் அந்த வேறொரு சகோதரி சொன்ன அந்த காரியம் இந்த மகளுடைய உள்ளத்துக்களை திரும்ப திரும்ப வந்து தன் மாமியார் மீது அவளுக்கு ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கி விட்டது. திருமணமாகி அவள் வீட்டுக்கு போகும் பொழுது உண்மையாகவே அப்படி கிடையாது. அந்த மாமியார் நல்ல ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்கள். அவங்க அந்த மகளை வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் அவளுடைய கையை வாங்கி முத்தம் கொடுப்பதற்காக அவள் கையை வாங்குறாங்க. அவள் கையை இப்படி பிடிச்சுக்கன்னு எடுத்துக்கிட்டா. முதல் நாளே கணவன் வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே அந்த தாயார் அவன் கையை வாங்கி முத்தம் கொடுப்பதற்காக அவள் கையை பிடிச்சா, கையை கொடுக்க மாட்டேன்னு கையை இழுத்துக்கிட்டா. அப்பமே அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக்கு, ஐயோ தவறான பொண்ணை என் மகனுக்கு எடுத்து விட்டோன்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள தவறான எண்ணம், மருமகளை குறித்து, இந்த மருமகளுக்கு மாமியாரை குறித்த தவறான எண்ணம், இது வளர்ந்து கொண்டே போனது. வருடங்கள் கடந்தது. அப்பொழுது இந்த மகள் அந்த தாயாரை கவனிக்க ஆரம்பித்தா. ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. கவனிக்க ஆரம்பித்த அந்த தாயாருடைய நடவடிக்கைகள், அவங்க பேசுகிற விதம், செபிக்கிற விதம், ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிற விதத்தையெல்லாம் அவள் பார்த்தா, ஐயோ தப்பான எண்ணத்தை வளர்த்துட்டான். அது மட்டுமல்ல, அவளுடைய கணவரும் நீ சொல்கிற மாதிரி என் தாய் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கெல்லாம் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற என் தாய், நீ ஒருபோது தவறாக நினைக்காத அப்படின்னு சொல்லி தன் மனைவினிடத்தில் அந்த சகோதரன் சொல்லிக்கொண்டே வந்தாராம். இதெல்லாம் அந்த மகள் பார்க்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில்
உள்ளத்துல வரும் பொழுது கர்த்தர் அவ உள்ளத்துல பேசினார். நீ தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறாய், உன் மாமியாரை குறித்து தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த மகளிடத்திலே கர்த்தர் உணர்த்தின பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மகள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர் உணர்த்துதல் அந்த உணர்த்துதலுக்கும் கீழ்ப்படிந்து தன் மாமியார் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டாள். அத்தை, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் உங்க மேல நான் தப்பான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு தான் முதல் நாளிலேயே நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக என் கையை பிடிச்சிங்க, நான் கையை இழுத்துக்கிட்டேன். அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தவறான விதத்தில் உங்ககிட்ட பல காரியங்களை செய்துட்டேன், பேசிட்டேன், நடந்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னிங்கன்னு சொல்லி தன் அத்தையினுடைய மாமியார் இடத்துல அவன் மன்னிப்பு கேட்டான். இன்றைக்கு அந்த மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அந்த மகள் செய்கிற மகள் எவ்வளோ சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறான எண்ணத்தை உங்க உள்ளத்துல வளர்த்துக்கிடாதீங்க. இந்த சவுலை போல தவறான எண்ணத்தை வளர்த்து கொண்டு காலமெல்லாம் அவனுக்கு சத்துருவாய் மாறி போனான். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. தவறான எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். பிசாசு விதைக்கிறதுனாலதான் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பாருங்க சண்டை, பிரிவினைகள், பிரச்சனைகள், ஏன் கொலை கூட நடக்குது இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள். 2 சகோதரர்களுக்கு திருமணம் ஆகுது. அந்த மனைவி தன் கணவரிடத்துல தவறா சொல்றா, இவங்க தம்பி மனைவி தன் கணவர்கிட்ட தவறானது சொல்லிப்பாரு. அண்ணன் தம்பி ஐக்கியமா இருக்கிற வேண்டிய சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா நிறைய காரியங்கள் நடக்குது. வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம குடும்பங்களுக்குள்ளே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நீடிய கிருபையும் நிறைஞ்சிருக்கும். கர்த்தருடைய கிருபை உண்டாகும். ஆகவே தயவு செய்து இப்படி தவறான எண்ணத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உறவுகளை குறித்து, இல்லை வேலை செய்கிற ஸ்தலத்தில் யாரோ ஒருத்தரவை குறித்து தவறான எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு மாற்றிக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசி இருக்கிறார். செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் கர்த்தர் தொடுவீராக. இதை கேட்கும் பொழுதெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு நபரோடும் பேசுங்கப்பா. தவறான எண்ணங்களோடு, தவறான சிந்தைகளோடு ஆண்டவரே காயமாகாரமா பகைக்குள்ளே, விரோதத்துக்குள்ளே, வைராக்கியத்துக்குள்ளே, கசப்புக்குள்ளே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரோடும் ஆண்டவர் இடைப்படுவீராக, பேசுவீராக. நல்ல மாற்றங்கள் வரட்டும், அந்த சிந்தனைகள் மாறட்டும், அந்த எண்ணங்கள் மாறட்டும். தவறான எண்ணங்களை கொண்டு வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிற அந்த சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். யாரும் தவறான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாதபடி, பிசாசுக்கு இடம் கொடாமல் அவனுக்கு எதிர்த்து நின்று தவறான சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டு அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக, நல்ல மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகளை கடிதம் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை முழு இரவு ஜெபம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். உங்கள் குடும்பத்தோட தேசத்துக்காக ஜெபிக்க வாருங்க. கர்த்தர் தேசத்திலையும் பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்ல, ஜெபித்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அது மட்டும் இல்ல, நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.